நீங்க 47 வரைக்கும் முகமது அலி ஜின்னாவே காந்திஜியை இவர் ஹிந்து லீடர் பாரு, காங்கிரஸ் பார்ட்டி ஹிந்து பார்ட்டியும் பாரு. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு இல்ல இல்ல நான் சொல்லல, இந்த மாதிரியான பெர்செப்ஷன் இவங்க மத்தியில இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். இல்ல இல்ல உண்மையை பேசணும்ல. இல்ல இல்ல இப்ப நான் சொன்னீங்க, நீங்க சொன்னீங்களே காந்தியடிகள் இந்து பிரதிநிதி, நான் சொன்னேனா? ஜின்னா சொன்னா இல்ல 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 ஜின்னா சொன்னார்னு சொன்னீங்களா இல்லையா? இல்லைங்க. அடங்கப்பா, விவாதத்தில் நான் இதுவரை பேசவில்லை. நீங்க தொட்டதுனாலதான் இல்ல இல்ல நீங்க இல்ல அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த விவாதத்தில் நான் காந்திஜி ஜின்னா பற்றி பேசவே இல்லை. பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேப்டா பேசுங்க. நான் வேணா ராஜா இந்த விஷயத்துல வேண்டாம்னு சொன்னேன். இப்பதானே இதே நிகழ்ச்சியில தானே அந்த எழுந்து கூட நம்ம யாரும் போகல, நீங்க தொடாதீங்கன்னு கூட உங்கள்கிட்ட சொன்னேன். ஏன்னா நீங்க 47 வரைக்கும் முகமது அலி ஜின்னாவே காந்திஜியை இவர் ஹிந்து லீடர் பாரு, காங்கிரஸ் பார்ட்டி ஹிந்து பார்ட்டியும் பாரு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற போராடிக்கு நம்பிட்டீங்க. கொஞ்சம் அமைதி. ஜின்னாவைய சேர்த்து என்ன சொன்னீங்க? எதுக்கு இப்ப என்ன சொன்னீங்க அதை சொல்லுங்க. நான் விவாதத்தில் இந்த சப்ஜெக்டை கொண்டு வரலையேங்க. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? இது அனாவசியமா பேசி பிரயோஜனம். நீங்க திருப்பி திருப்பி திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ. ஏன் அதை தொடங்குனீங்க? நான் தொடவே இல்லையே. நீங்க தொடவே இல்ல. என்ன ஆவாங்க? இப்ப பாருங்க முடிவுகள் தான் நிகழ்ச்சி மையக்கரு. இல்ல சுருக்கமா இல்ல நான் சொல்லிடுறேன். நீங்க இந்த அடாவடித்தனம் தான் இன்றைய அரசியல் தேர்தலில் அவர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்ததாக நினைக்கிறார்கள். இன்னைக்கு கடுமையான அடாவடித்தனம், கடுமையான பொய்ய திருப்பி அங்க போகாதீங்க. உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? நீங்க பேசுறது ஜின்னாவையும் காந்தியடிகளையும் சேர்த்து பேசுறது, நீங்க சொல்றத நான் சொல்லலன்னு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற லட்சோப லட்சம் மக்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்றதுக்கு தான் வரேன். இது ஒன்றே இவர்களை பற்றிய சாட்சி என்பதோடு நான் நிறுத்திக்கிறேன். இல்ல நீங்க ஜின்னா காந்தி பற்றி அந்த மாதிரி சொன்னது என்பது இருக்கிறது என்பதை கூட நான் இங்கே பதிவு செய்ய விரும்புறேன். ஆனால் இதற்கு முன்பாக இதை பற்றி நாம பேசல. இந்த மாதிரி சொல்லவாரி பயிலுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க.